ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7 டேஸ் பிரியாணியில் இன்றைக்கி டே நம்பர் 2 என்ன பிரியாணி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பச்சரிசியில் தான் பிரியாணி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வீட்டில் பிரியாணி அரிசி இருக்கும், இல்லைனா சீரக சம்பா அரிசி இருக்கும். சில பேர் வீட்டில் 2 அரிசியும் இல்லாமல் இருக்கும். இல்லாதவங்க வீட்டில் நான் இன்றைக்கி பச்சரிசி வச்சு செஞ்சுருக்கேன். அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொண்டக்கடலை பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சுருங்க. காலையில் கொண்டக்கடலை தண்ணி உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ப்ளெயின் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி மசாலா எடுக்கணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் தக்காளி, தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கேற்ற உப்பு போடுங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொண்டக்கடலை பாயில் பண்ணியிருப்பீங்களா, அந்த டைம் உப்பு இருக்கும், அதை பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு, நான் கொண்டக்கடலை இந்த அளவு தண்ணியாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு பச்சரிசிக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வந்த உடனே இந்த மாதிரி அரிசியை போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி நல்லா வெந்து இந்தமாரி மேலே வர்றப்போ நம்ம தம்மில் போட்டு வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்மில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் பச்சரிசியில் தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே போல் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.